சார் என் பேர் வெற்றிச்செல்வன் சார். சொல்லுங்க சார், என்ன தகவல் வேண்டும்? நான் தேனி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். இமெயில் மூலயமா 17/5/2026, 18/5/2026, இன்னைக்கு 19/5/2026 இமெயில் மூலமா புகார் மனு கொடுத்துருந்தேன் சார். அது வந்து சொல்லுங்க. டிஜிபி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியும், அதுக்கப்புறம் தேனி மாவட்ட எஸ்பி அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லியும் புகார் மனு கொடுத்துருக்கேன் சார். கிரீவன்ஸ் ஐடி சொல்லுங்க. சார் இமெயிலில் புகார் மனு கொடுத்துருக்கேன் சார். அதான் சார், கிரீவன்ஸ் ஐடி 8 டிஜிட் வந்திருக்கும் சார், அது சொல்லுங்க. அப்படி எதுவுமே வரலைங்க சார் எனக்கு. சார் மெயில் போடுங்க, மெயில் செக் பண்ணி பாருங்க சார். கிரீவன்ஸ் ஐடின்னு 8 டிஜிட் நம்பர் வந்திருக்கும். வரலைங்க சார். சார் அப்போ எங்களால் செக் பண்ணி சொல்ல முடியாது சார். கிரீவன்ஸ் ஐடி இருந்தால் தான் சார் எங்களால். இப்போ ஆட்சி மாறிடுச்சு சார். இப்போ திமுக ஆட்சியில் இருக்க மாதிரியே பதில் சொல்லாதீங்க. டைரக்டா இந்த ஆடியோவை சிஎம்க்கு மாண்புமிகு சிஎம் விஜய் அவருக்கு அனுப்புவேன். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நிறைய டைம் பேசியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் இல்லாம பதில் சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சார், கிரீவன்ஸ் ஐடி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சார். கிரீவன்ஸ் ஐடி நீங்க தான் கொடுக்கணும். நீங்க கொடுக்காம விட்டுட்டு சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க. மெயில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீவன்ஸ் ஐடி வந்திருக்கு சார். ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? நான் இன்னைக்கு காலைல கூட இமெயில் போட்டேன் சார், வரலையே. காலைல போட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க சார். கிரீவன்ஸ் ஐடி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் சார் வரும், ஓகேவா? என்னது புரியல? கிரீவன்ஸ் ஐடி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வரும் சார். வந்ததுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க சார், என்னன்னு செக் பண்ணி சொல்றேன். 17ஆம் தேதி நான் கிரீவன்ஸ் ஐடி புகார் மனு கொடுத்தேன். மொபைல் நம்பர் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு சார். சார் அப்ப கிரீவன்ஸ் ஐடி சொல்லுங்க, இல்ல மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். சார் கிரீவன்ஸ் ஐடி நீங்க கொடுத்தாதா சார் நான் சொல்லவே முடியும். சார் மெயில் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும் சார். இல்லைன்னா மொபைல் நம்பர் ஆச்சும் சொல்லுங்க சார், அதுல கிரீவன்ஸ் ரைஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணி சொல்றோம். மொபைல் நம்பர் சொல்றேன் சார். ஹலோ சார். சார் சார் மொபைல் நம்பர் சொல்லுங்க சார். மொபைல் நம்பர் சொல்றேன் சார். 93 93 63 63 59 59 78 78 07. சாரி சார், இந்த மொபைல் நம்பர்ல எந்த கிரீவன்ஸ் ரைஸ் ஆகல சார். ஓல்டு பெட்டிஷன் 2025ல அனுப்பின பெட்டிஷன் தான் சார் இருக்கு. சார் அது 2025 அனுப்பிச்சது வந்து இதுல ஆன்லைன்ல முதல்வர் ஹெல்ப் லைன்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஒரு நிமிஷம், மெயில் ஐடி சொல்லுங்க, நீங்க அனுப்புன மெயில் ஐடி. வெற்றிச்செல்வன் கோட். உங்க ஐடி கேட்கல சார், சிஎம் செல் ஐடி சொல்லுங்க. சிஎம் ஹெல்ப். இந்த ஒரு நிமிஷம் சார், அப்படியே செக் பண்ணி சொல்றேன். சிஎம் செல் @tn.government.in. அதுக்கப்புறம் சார் சிஎம் ஹெல்ப் லைன் @tn.government.in சார். சார் ரெண்டு தான் ஒண்ணா போட்டீங்களா, ஒரே தான் போட்டீங்களா? ரெண்டு இது ஒன்னா தான் சார் போட்டேன். சார் ரெண்டு இதுவும் போடக்கூடாது, ஒவ்வொன்றும் தனித்தனி சார். ஆமா சார், ரெண்டு பேத்துக்குமே ரீச் ஆயிருக்கும்ல. அங்கேயும் ரீச் ஆயிருக்கு, இங்கேயும் ரீச் ஆயிருக்கா. மெயில் போட அங்க சிஎம் செல்லுக்கு கால் பண்ண நம்பர் போல சார். சப்ஸ்கிரைப் சார் இது என்னங்க சார்? இது தனித்தனி ஐடி சார், நீங்க ஒரே தான் போட்டீங்க, அதனால தான் எங்களுக்கு மெயில் வரல. என்னங்க சார் சென்டிங்னு வருது, அப்புறம் தனித்தனியா போட்டீங்கன்னா அப்ப ஃபேக்கா இருக்கு. சிஎம் ஹெல்ப் லைன்ன்றது ஃபேக்கா சார்? நீங்க தப்பா போட்டிருக்கீங்க சார். நான் என்ன சார் தப்பா போட்டேன்? உங்க வெப்சைட்ல இருக்குதா சார் போட்டேன் நான் நேத்து கூட இந்த நம்பர் கால் பண்ணேன். சொல்லுங்க சார். தனித்தனி சார், நீங்க ஒரே தான் போட்டிருக்கீங்க, ரெண்டு தனித்தனி. ஆமா சார், ரெண்டுமே தனித்தனி தான். இப்ப சிசி போட்டு போட மாட்டாங்களா? அதான் சார், சிசி போட்டு போட மாட்டாங்களா? நீங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் ரைஸ் பண்ணுங்க சார். நான் கரெக்டா தான் சார் ரைஸ் பண்றேன். நீங்க தான் சட்டவிரோதமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. மனதானது போதுமான தகவல் வரல, அதை நான் துண்டிக்கப்படுகிறது சார். ஹலோ